ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மிலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி தான். ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி வைக்கணுன்ற பிளானே கிடையாது. மட்டன் சுக்காக்காக தான் ரெடி பண்ணேன். பட் மில்கி வந்து திடீர்னு பிரியாணி கேட்டனால இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஆயிடுச்சு வீட்டில். அதோட ரெசிபி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து முந்திரி பருப்பு, கசகசா அந்த மாதிரி எந்த ஐட்டமுமே சேர்த்துருக்க மாட்டோம். ஏன் இன்ஃபேக்ட் நெய் கூட சேர்த்துருக்க மாட்டோம். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாட்டம் நல்ல திக்கான பேனா எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூட 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 கப் ஃபுல்லாக கொரியாண்டர், 1 கப் ஃபுல்லாக மின்ட், இது எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்லோ குக் பண்ணீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக வரும். அதை நல்லா சாட்டே பண்ணிட்டு நான் வந்து மட்டன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை வந்து நார்மலாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். உப்பு எதுவுமே சேர்க்கல. இப்போ அந்த மட்டன் தண்ணியை தனியாக வச்சுக்கோங்க. அந்த மட்டன் ஃப்ளஷை மட்டும் அதில் போட்டு குக் பண்ணிட்டு அது கூட 2 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டு தேவையான அளவு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டு வதக்கி விட்டு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி மட்டன் கூட மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான மசால் பொடி எல்லாமே போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு ஒரு லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா சூப்பராக அந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் ரெடி ஆயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் தயிர், திக்கான தயிர் எடுத்திருக்கேன். அதையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பிரியாணி, தக்காளி சாதம் எது பண்ணீங்கன்னாலுமே நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுங்க. நல்லா ஜூஸியான டெக்ஸ்சரில் சாப்பாடு இருக்கும். சாப்பாடு ரைஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 கப் ஃபுல்லாக நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். அது கூட 1 கப் ஃபுல்லாக மட்டன் வேக வச்சு வச்சுருந்த தண்ணியை ஊற்றுறேன். இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் சோக் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ அதை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம மசால் கூட போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி திக்காய் வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். கீழே ஒரு திக்கான பாட்டம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிரியாணி பாட், அப்புறம் லெட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். ரொம்ப வந்து காஸ்ட்லியான ஐட்டம், அதாவது முந்திரி பருப்பு, கசகசான்னு எதுவுமே சேர்க்காம சிம்பிளான மெத்தட்ல சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.